ஓகேங்க பசங்களா, நான் ஜோதி ரோஷினி. இன்னைக்கு நம்ம தெர்மோடைனமிக்ஸ்ல 4th லெக்சர் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் லெக்சர்ல நம்ம ஜெனரல் டேர்ம்ஸ், இன்ட்ரோடக்ஷன் இதெல்லாம் பார்த்தோம். செகண்ட் லெக்சர்ல நம்ம என்ன பார்த்தோம்? செகண்ட் லெக்சர்ல ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பத்தி பார்த்தோம். தேர்ட் லெக்சர்ல அதை பத்தின சம்ஸ் பார்த்தோம். ஸோ இப்போ ஃபோர்த் லெக்சர்ல நம்ம ஹீட் கெப்பாசிட்டிஸ் பத்தி நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல, ஸோ அதை பத்தி பார்க்க போறோம். ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, amount of heat required to raise the temperature of 1 mole of a substance by 1 degree centigrade or 1 Kelvin is known as molar heat capacity. அதாவது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் தேவைப்படுது நம்மளுக்கு, அதாவது ஒரு மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸை ஒரு டிகிரி சென்டிகிரேடோ ஒரு கெல்வின் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் தேவைப்படுதோ அது பேர் மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. இதோட ரெப்ரசன்டேஷன் சி. ஓகேங்களா? இதுவே நம்ம கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ல பண்ணோம்னா அதை வந்துட்டு நம்ம ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? மோலார் ஹீட் கெப்பாசிட்டியும் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியும் சேம் மீனிங் தான். ஓகேங்களா? ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் temperature, sorry constant pressure. ஓகேங்களா? இதுவே CV ன்னு எழுதணும்னா specific heat capacity at constant volume. ஓகேங்களா? இந்த இடத்துல CPன்றது QP by T, அதாவது Cp is equal to Qp by T, that is equal to delta H by T. ஓகேங்களா? இது வந்து சிபின்றப்போ 1 மோலுக்கு எழுதுறோம். ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே தெரியும் நம்மளுக்கு Qp is equal to del H. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த ஃபார்முலா வருது. அதே மாதிரி Cv is equal to Qv by T, அதாவது del U by T. ஸோ நம்மளுக்கு இதுலேருந்து del H வேணும்னா del H is equal to N Cp delta T, del U is equal to N Cv delta T. ஏன் என்னால மல்டிப்ளை பண்றோம்? பிகாஸ் Cv is for 1 mole. ஸோ நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் எடுக்கிறப்போ ஸோ அதனால நம்ம என்னால மல்டிப்ளை பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இப்போ 1 மோலுக்கு டெல்டா யூ வந்துட்டு 1 இன்டூ சிவி டெல்டா டி. பட் நம்ம என் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எடுக்கிறோம்னா டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு என் சிவி டெல்டா டி. அதே தான் டெல்டா ஹெச்க்கும். அப்புறம் ஒரு 2 இம்பார்ட்டன்ட் பிரம்மாஸ்திரா ரிலேஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இது ரெண்டும் நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். Cp minus Cv is equal to R and Cp by Cv is equal to gamma. Cp minus Cv is equal to R. Rன்றது நம்ம என்ன பார்த்தோம்? யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? அதே மாதிரி Cp by Cv is equal to gamma. காமான்றது என்ன பார்த்தோம்? காமா வந்து ஒரு இதுக்கும் மாறும். It is dependent on the gas that we are taking. ஓகேங்களா? நம்ம என்ன கேஸ் எடுக்கிறோமோ அதுக்கோட கேமா வேல்யூ மாறிட்டே இருக்கும். ஸோ இதுல நம்ம சயின்டிபிக் மெத்தட்ஸ் படி பார்த்தோம்னா ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. Cv is equal to R by gamma minus 1. அதே மாதிரி Cp by Cv is equal to gamma நம்மளுக்கு தெரியும்ல. ஸோ இது வச்சு நம்மளால Cp is equal to gamma times of Cv ன்னு சொல்லலாமா? ஸோ Cp is equal to gamma into R by gamma minus 1. இது ரெண்டுத்துக்கும் நமக்கு அந்த ரிலேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்ப்போமா? இப்போ Cp வந்து என்ன எழுதுறோம்? gamma R by gamma minus 1. Cv என்ன எழுதியிருக்கோம்? R by gamma minus 1. ஸோ Cp minus Cv னா gamma R by gamma minus 1 minus R by gamma minus 1. இந்த இடத்துல R காமன் எடுத்துட்டோம்னா gamma minus 1 by gamma minus 1, அதாவது R. ஸோ Cp minus Cv is equal to R என்றதும் ப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து நம்ம இந்த இடத்துல நாங்கள் ஏடிபெட்டிக் ப்ராசஸில் ஒர்க் டன் எப்படி NR by gamma minus 1 into temperature higher minus temperature lower அப்படின்னு நம்ம அங்கே படித்தோம்ல. ஸோ அதை நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்தோம்? அந்த இடத்துல
adiabatic ப்ராசஸ்னா Q0 ஓகேங்களா. upon first law of thermodynamics படி delta U is equal to Q plus W. Q0 னா delta U is equal to W ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம டெல்டா யூ வந்துட்டு நம்மளுக்கு தெரியும் NCV டெல்டா டி. அதே மாதிரி நம்மளுக்கு சிவியோட வேல்யூ n இன்டூ ஆர் பை காமா மைனஸ் 1 இன்டூ டெல்டா டி அப்படின்னு தெரியும். ஸோ இது வச்சு நம்ம W is equal to plus minus nr by gamma minus 1 into temperature. ஸோ டெல்டா டீயை நம்ம வந்து டெம்பரேச்சர் ஹையர் மைனஸ் டெம்பரேச்சர் லோவர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அதனால தான் நம்ம வெளியில் ப்ளஸ் மைனஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ படிப்போம். ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ அப்படின்ற ரிலேஷனை வச்சு நம்ம இந்த இடத்துல டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு என்சிவி டெல்டா டி வச்சு சிவிக்கு பதிலாக என்ஆர் பை காமா மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஏடியாபேட்டிக் ப்ராசஸில் ஒர்க் டனோட ஃபார்முலா கிடைச்சிடும். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் இருக்கு. இந்த கொஸ்டின் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். For 2 moles of an ideal gas, which relation is correct? அப்போ Cp minus Cv is equal to R, Cp minus Cv is equal to 2R, Cp minus Cv is equal to R by 2, Cp minus 2Cv is equal to R. நான் சொல்றேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. Cp minus Cv is equal to R தான் எல்லா டைமுமே கரெக்டாக வரும். ஏன்னா Cpன்றது பர் மோலுக்கு, Cvன்றது பர் மோலுக்கு. ஸோ நீ 2 மோல் எடுத்தினா கூட சிபி சிவின்னு எடுக்கிறப்போ டிவைட் பை 2 பண்ணிட்டீங்கன்னா உனக்கு 1 மோலுக்கு சிபி சிவி தான் யூஸ் பண்ணும். ஸோ 2 மோல்னால அக்கா இந்த ஈக்குவேஷனே 2ஆல் மல்டிப்ளை பண்ணும் இல்லை 2R வருமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா இல்லை. இது வந்து மாலிகுலார் வெயிட் மாதிரி. மாலிகுலார் வெயிட்டு நீ எத்தனை மோல்ஸ்க்கு எடுத்தினாலுமே மாலிகுலார் வெயிட் வந்து சேமாக தான் இருக்கும். அதாவது ஒரு மாலிகுலார் வெயிட்னா என்னது, ஒரு மோலுக்கான வெயிட் பேர் தான் மாலிகுலார் வெயிட். ஸோ இது படி சிபி மைனஸ் சிவி இஸ் ஈக்குவல் டு ஆர்ன்றது யூனிவர்சல். எவ்ரி டைம் எவ்வளோ மோல்ஸ் எடுத்தினாலும் சிபி மைனஸ் சிவி வில் பி ஈக்குவல் டு ஆர். ஓகேங்களா. அடுத்து என்தால்பி அப்படின்னா என்ன? நான் இதுக்கு முன்னாடி டெல்டா ஹெச் அப்படின்னு நம்ம ஒரு சிம்பிள் பார்த்தோம்ல, அதுக்கு பேர் தான் என்தால்பி. மேத்தமேட்டிக்கலி இட் இஸ் ஹீட் கண்டெய்ன்ட் இன் சிஸ்டம் மெஷர்ட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, மேத்தமேட்டிக்கலி நம்ம பார்த்தா இது வந்துட்டு ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ல இருக்க சிஸ்டமோட ஹீட் தான் நம்ம வந்து என்தால்பின்னு சொல்ல போறோம். ஸோ இப்போ என்ன மீன் பண்றாங்க இந்த இடத்துல, டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு கியூபி அப்படின்னு மீன் பண்றாங்க. இதுவும் டெல்டா யூ மாதிரி இன்டர்னல் எனர்ஜி மாதிரி நம்மளால இதோட அப்சல்யூட் வேல்யூ மெஷர் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி நம்ம டெல்டா யூ எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஹெச்சோட அப்சல்யூட் வேல்யூ நம்மளால மெஷர் பண்ண முடியாது. அதனால நம்ம டெல்டா ஹெச் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பாருங்க, இட் இஸ் இம்பாசிபிள் டு டிட்டர்மைன் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் என்தால்பி. ஸோ வி டிட்டர்மைன் த சேஞ்ச் இன் என்தால்பி. அதாவது நம்ம சேஞ்ச் மட்டும் தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இதுவும் ஸ்டேட் ஃபங்க்ஷன் தான். ஏன்னா யூ பி வி எல்லாமே ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு யூ பிளஸ் பிவி. இது மொத்தத்துக்கும் நம்ம டெல்டா அப்ளை பண்ணோம்னா டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ பிளஸ் டெல்டா டைம்ஸ் ஆஃப் பிவி. இந்த இடத்துல டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ பிளஸ் டெல்டா பிவிக்கு பதிலாக டெல்டா என்ஜி இன்டூ ஆர்டி அப்படின்னு யூஸ் பண்ணலாம் நம்ம பார்த்தோம்ல. ஸோ இது படி டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ பிளஸ் டெல்டா என்ஜிஆர்டி. ஸோ இந்த இடத்துல நம்ம நான் வச்சுக்க வேண்டியது ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு என்தால்பி. அதே மாதிரி நம்ம இதோட அப்சல்யூட் வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால நம்மளால இதோட சேஞ்ச் இன் என்தால்பி மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி என்தால்பின்றது ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஸ்டேட் ஃபங்க்ஷன்னா என்ன? இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் வேல்யூஸ். அப்படின்னா ஒரு சைக்ளிக் ப்ராசஸ்ல டெல்டா ஹெச்ன்றது ஃபைனல் பாயிண்ட்டும் இனிஷியல் பாயிண்ட்டும் சேமாக இருக்கிறதுனால சைக்ளிக் ப்ராசஸ்ல டெல்டா ஹெச் 0வா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ பிளஸ் டெல்டா என்ஜி ஆர்டி. டெல்டா என்ஜின்னா ஞாபகம் இருக்கா? நம்பர் ஆஃப் கேஷியஸ் ப்ராடக்ட்ஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் கேஷியஸ் ரியாக்டன்ஸ். ஓகேங்களா. இப்போ நம்ம மெஷர்மெண்ட் ஆஃப் டெல்டா யூ அண்ட் டெல்டா ஹெச், எப்படி இந்த டெல்டா யூவும் டெல்டா ஹெச்சும் என்சிபி டெல்டா டி சிவி டெல்டா டி அப்படின்னு வருதுன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ டெல்டா யூ மெஷர்மெண்ட் வந்து
கான்ஸ்டன்ட் வால்யூம்ல மெஷர் பண்ண போறோம் நம்ம இதை. ஸோ இந்த கண்டெய்னர்ல நம்ம வால்யூம் சேஞ்ச் ஆகாம பாத்துக்க போறோம். ஓகேங்களா? இந்த இடத்துல இதுக்கு பேர் இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் வந்து பாம் கேலரிமீட்டர். என்னது? பாம் கேலரிமீட்டர். இதுதான் என்ன பண்ண போகுது? ஹீட் சேஞ்ச் அட் கான்ஸ்டன்ட் வால்யூமை மெஷர் பண்ண போகுது. ஓகேங்களா? இது எப்படின்னா சீல்டு ஸ்டீல் வெசல், அதாவது சீல்டு, இது மொத்தம் ஸ்டீல் வெசல், இது எல்லா சைட்ல இருந்தும் சீல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? immersed in a water bath to prevent heat loss. இந்த இடத்துல நம்ம இதை வந்துட்டு சீல்டு ஸ்டீல் வெசல், இதை நம்ம தண்ணியில இம்மர்ஸ் பண்ணியிருக்கோம் ஹீட் லாஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இது வந்து நம்ம என்ன பண்ண போறோம், இதுக்குள்ள இந்த ஸ்டீல் இதுக்குள்ள நம்ம ஒரு சப்ஸ்டன்ஸை கம்பஸ்ட் பண்ண போறோம். அதாவது நம்ம ஒரு சப்ஸ்டன்ஸை பர்ன் பண்ண போறோம். அந்த சப்ஸ்டன்ஸை நம்ம பியோர் டை ஆக்சிஜன்ல பர்ன் பண்ண போறோம். அப்படி பண்றப்போ அந்த ஹீட் ரிலீஸ் ஆகுதுல, அந்த ஹீட் ரிலீஸ் ஆகுறது அந்த ஸ்டீல் கண்டெய்னர் மூலமா வெளியில தண்ணிக்கு பாஸ் ஆகும்ல, அந்த தண்ணிக்கு பாஸ் ஆகிறப்போ இந்த தண்ணியில நம்ம ஒரு தெர்மோமீட்டர் பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ தண்ணியில ஒரு தெர்மோமீட்டர் பிளேஸ் பண்றப்போ அது எவ்வளோ டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது அப்படின்றது தான் நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிக்க போறோம். அதுதான் இந்த இடத்துல ஹீட் சேஞ்ச் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒர்க் டன் கிடையாது, ஏன்னா இந்த இடத்துல சேஞ்ச் இன் வால்யூம் 0. ஸோ அதனால ஒர்க் டன் இஸ் 0. அதே மாதிரி ஹீட் வந்து இந்த இடத்துல QV. ஸோ அதனால heat evolved is calculated using heat capacity of the calorimeter and the temperature change. ஸோ இந்த இடத்துல எவால்வ் ஆகிற ஹீட்டை நம்ம இந்த இடத்துல டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகலையும் அப்புறம் அந்த கெலோரிமீட்டரோட ஹீட் கெப்பாசிட்டினாலையும் கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஹீட் கெப்பாசிட்டின்றது ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு வேற வேறையா இருக்கும். ஸோ இந்த கெலோரிமீட்டரோட ஹீட் கெப்பாசிட்டி வச்சு நம்ம ஹீட் சேஞ்ச் கண்டுபிடிக்க போறோம். ஸோ இந்த இடத்துல ஹீட் எவால்வ்ட், அதாவது தட் இஸ் Q இஸ் ஈக்குவல் டு எதை வச்சு கண்டுபிடிக்க போறோம்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் 1. ஸோ அதனால கெலோரிமீட்டரோட ஹீட் கெப்பாசிட்டி இன்டூ டெம்பரேச்சர் சேஞ்ச். கெலோரிமீட்டரோட ஹீட் கெப்பாசிட்டியை நம்ம CV கூட எழுதலாம். CV ஆஃப் த கேஸ் அட் CVனா கான்ஸ்டன்ட் வால்யூம்ல ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஓகேங்களா? ஸோ அதனால இது மூலமா ஹீட் ரிலீஸ்ட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு CV டெல்டா T வென் number of moles is equal to 1. ஓகேங்களா? ஓ சாரி, உங்களுக்கு இந்த பக்கம் தெரியாதுங்களா? ஸோ இந்த இடத்துல நான் எழுதுறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா நம்ம இதை யூசிங் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் கேலரிமீட்டர் டெம்பரேச்சர் சேஞ்ச் மூலமா ஹீட் எவால்வ்ட கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ ஹீட் எவால்வ்ட் இஸ் ஈக்குவல் டு Q, that is equal to heat capacity of calorimeter into temperature change by the thermometer. ஓகேங்களா? இந்த இடத்துல இதை நம்ம எப்படி எழுதலாம்? CV into delta T, because இந்த இடத்துல number of moles 1. So specific heat capacity at constant volume அப்படின்னு கூட எழுதலாம். ஸோ இதை வந்து heat at constant volume is equal to CV delta T or C calorimeter into delta change in thermometer கூட எழுதலாம் இது. ஓகேங்களா? இப்போ டெல்டா H நம்ம எப்படி மெஷர் பண்ணோம்? டெல்டா Hன்றது QPன்றது நமக்கு தெரியும்ல. ஸோ இதை வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கேலோரிமெட்ரின்னு சொல்றோம். இதை வந்து நம்ம கான்ஸ்டன்ட் வால்யூம் கேலோரிமெட்ரின்னு சொல்லலாம். இதை நம்ம கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கேலோரிமெட்ரின்னு சொல்லலாம். அதை நம்ம எதில் மெஷர் பண்ண போறோம்? அதை பாம் கேலோரிமெட்ரியில் மெஷர் பண்ண போறோம். இதுல வந்துட்டு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ல நம்ம ஹீட் எவ்வளோ எவால்வ் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். அந்த ஹீட் எவால்வ் ஆகுறது தான் என்தால்பி சேஞ்ச் ஆஃப் த ரியாக்ஷன். ஓகேங்களா? எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்னா அந்த சிஸ்டம்ல இருந்து வெளியில ஹீட் வருது, அதாவது ஹீட் இஸ் பீங் எவால்வ்ட், ரிலீஸ் ஆகுது, அதுக்கு பேர் தான் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ல சிஸ்டம் லூசஸ் ஹீட்,
ஓகேங்களா? ஸோ அதனால QP and delta H are negative. delta H is equal to QP ன்னு தெரியும். ஹீட் எவால்வ் ஆச்சுன்னா Q நெகட்டிவ்னு தெரியும். ஸோ அதனால டெல்டா ஹெச்சும் நெகட்டிவா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எண்டோதெர்மிக் ரியாக்ஷனா ஹீட் அப்சார்வ் ஆகுது, அதாவது அந்த சிஸ்டம் வந்து ஹீட் கெயின் பண்ணுது. ஸோ அதனால ஹீட் கெயின் பண்ணுதுன்னா Q வந்துட்டு பாசிட்டிவா இருக்கும். ஸோ டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு QP. ஸோ அதேனால டெல்டா ஹெச்சும் பாசிட்டிவா தான் இருக்கும். இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல இதுதான் அந்த மெஷர்மெண்ட் அப்பேரட்டஸ், அதாவது மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். தெர்மோமீட்டர் வச்சிருக்காங்க, ஸ்டிரர் வச்சிருக்காங்க, ஸ்டைரோஃபோம் கப்ஸ் ஏங்க வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உள்ள இருக்க ஹீட், கப்புக்குள்ள இருக்க ஹீட் சரௌண்டிங்ஸ்க்கு வெளியில போகக்கூடாதுல்ல. ஸோ அதுக்காக ஸ்டைரோஃபோம் கப்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டைரோஃபோம் கப்ஸ் என்ன பண்ணுவோம்னா, ஹீட் உள்ள இருந்து வெளியில போகாம, வெளில இருந்து உள்ள போகாம இருக்க ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? இதுக்குள்ள இந்த கப்ஸ்குள்ள நமக்கு ரியாக்ஷன் மிக்சர் இருக்கும். ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ல நம்ம ஒரு சர்டன், அதே மாதிரி தான் சர்டன் சப்ஸ்டன்ஸை பர்ன் பண்ணி அது வாட்டர்ல வச்சு எவ்வளோ தெர்மாமீட்டர்ல எவ்வளோ ஏறுது, டெம்பரேச்சர் ஏறுது கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் டெல்டா ஹெச் மெஷர்மெண்ட். அது வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் நடக்குது, இந்த வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் நடக்குது. ஓகேங்களா? இந்த இதில் நம்ம என்ன பார்த்தோம், இதில் நம்ம என்ன பார்த்தோம்னா சிபி சிவி பார்த்தோம். அதில் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது வந்து சிபி மைனஸ் சிவி இஸ் ஈக்குவல் டு ஆர், யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், அண்ட் சிபி பை சிவி இஸ் ஈக்குவல் டு காமா. இது நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அது மூலமாக ஒர்க் டன் இன் ஏடியபெட்டிக் ப்ராசஸ் எப்படி டிரைவ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் என்தால்பினா என்னன்னு பார்த்தோம். என்தால்பினா என்னது? என்தால்பின்றப்போ ஹீட் சேஞ்ச் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி என்தால்பின்றது ஸ்டேட் ஃபங்க்ஷன்னு பார்த்தோம். என்தால்பி வந்துட்டு சைக்ளிக் ப்ராசஸில் ஜீரோவாக இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் என்தால்பி வந்துட்டு நம்மளால அப்சல்யூட் வேல்யூ மெஷர் பண்ண முடியாது, சேஞ்ச் இன் என்தால்பி மட்டும் தான் மெஷர் பண்ண முடியும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் கலோரிமெட்ரி பார்த்தோம். அதாவது பாம் கலோரிமீட்டரில் கான்ஸ்டன்ட் வால்யூமில் ஹீட் எப்படி மெஷர் ஆகுதுன்னு வச்சு அது டெல்டா யூ கூட கனெக்ட் பண்ணோம். அதே மாதிரி கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கலோரிமெட்ரியில் எப்படி ஹீட் சேஞ்சை வந்து என்தால்பி கூட வச்சு கனெக்ட் பண்ணி எப்படி மெஷர் பண்றது அப்படின்னு பார்த்தோம். ஓகே பசங்களா, இந்த வீடியோக்கு இவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்ப்போம்.